அலி ரலியல்லாஹு அன்ஹு வைத்திருந்த அந்த துல்பிகார், அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாளை கையில வைத்துக் கொண்டு அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரக்கத்துகளை உச்சந்தலையிலே இருந்து உள்ளங்கால் வரை தாங்கி முடித்திருக்கிற ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தின் ஒரே பெரிய அடையாளம். அந்த அடையாளத்தை அழிப்பதற்கு துணிந்து விட்டது அதிகார வர்க்கம். போர் முக்கரமாக நடைபெற்று நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள். சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். டென்ட்டிலே இருந்த பெண்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரே ஒருவர் போருக்கு வரவில்லை. அலி இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் மாத்திரம் போரிலே கலந்து கொள்ளவில்லை. கடுமையான காய்ச்சலால் யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் உடல்நிலை கருதியும் அமர வைக்கப்பட்ட பிற்காலங்களில் ஜெய்னுல் ஆபிதீன், அல்லாஹ்வின் அடியார்களில் அழகானவர் என்கிற சிறப்பு பெயரோடு அழைக்கப்பட்ட ஹஜ்ரத் ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹுவை தவிர எல்லாம் மாண்டு போனார்கள். இரத்த வெள்ளத்தில் பொதுமக்களை பார்த்தாலே நாம் கொதித்து போகிறோமே, நெக்குருகி நிற்கிறோமே. அகல பைத்துகளின் இரத்தங்களை பாலைவன மண்ணில் கர்பலாவில் ஆராய் ஓடச் செய்த அந்த கொடூரர்கள் வரலாற்றில் நிறைய தண்டிக்கப்பட்டார்கள் என்பதல்ல, உலகம் உள்ள வரைக்கும், அதிலே உயிர்கள் உள்ள வரைக்கும் அவர்கள் சாபத்திற்குரியவர்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கிவிட்ட நேரத்தை உணர்ந்தவர்களாய் 2 ரக்காத்து தொழுவதற்கு அனுமதி கேட்டார்கள். தொழுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. முதல் சஜிதா ரக்காத்திலே செய்திருக்கிறார்கள்.